ப்ரிப்ரேஷன் டைம்னு ஒன்று இருக்குங்க. நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸு, அதுக்கப்புறம் இந்த சினிமா செலிப்ரிட்டிஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நடத்துறதுக்கு முன்னாடி. நமக்கும் ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் இருக்குதுங்க. அது என்ன டைம்னு உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் அலாட். நான் உங்களுடைய பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தைக்கு உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், ப்ரிப்ரேஷன் டைம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த கிரியேஷன் டைம். ப்ரிப்ரேஷன், அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? ப்ரிப்ரேஷன் டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷன்ஸாக இருப்பாங்க. சில இந்த ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸு, நிறைய வந்த சினிமாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணாமல் இருப்பாங்க. சில பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு, பெரிய பிஸ்னஸ் ஆள் இவங்களாம் பார்த்திங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும். அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க முடிஞ்சிட்டாங்க, அவங்க வந்துட்டு ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க, முடிஞ்சுது, அவங்களோட ஃபேம் அவ்வளோதான், அவங்க கெரியர்ஸ் ஓவர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலாக ப்ரிப்ரேஷன் டைம் இஸ் த கிரியேஷன் டைம். நமக்கும் ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் இருக்குதுங்க. என்ன டைம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. ஆமேன். நம்மளுடைய பொருளாதாரத்தில், நம்மளுடைய செழிப்பில், நம்முடைய உடல் சுகத்தில், நம்மளுடைய ஃபேமிலியில், நம்ம பிஸ்னஸில், நம்முடைய படிப்பின் காரியத்தில், சொசைட்டியில், மினிஸ்ட்ரியில், எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்குன்னு காத்திருக்கணும் பாருங்கள். அப்போ நீங்கள் கர்த்தருக்குன்னு காத்திருக்கும்போது செட்பேக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. செட்பேக் இட்ஸ் நாட் தட் செட் ரைட். செட்பேக் இஸ் த கம்பேக். ஆமீன். செட்பேக் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபார் த கம்பேக். ஆமீன். நீங்கள் செட்பேக் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிடையாதுங்க, நீங்கள் கம்பேக் ஆக போகிறீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க முடிஞ்சுது, அவ்வளவுதான், இது மேலே நடக்காது, இவ்வளோ நான் முயற்சி பண்ணிட்ட முடியாது. நீங்கள் எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அதை அப்படியே ஆண்டவர் கம்மாவாக மாற்றி இனிமேல் தான் என் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறாரு. இனிமேல் தான் நான் என் சாப்டர் ஓப்பன் பண்ண போகிறேன், இனிமேல் தான் என் மகிமையை நான் காட்ட போகிறேன். எப்போ நம்ம சுய பலத்தில், மாம்சிக பலத்தில் முடிஞ்சது ஆண்டவரே அவ்வளோதான் நினைக்கிறோமோ அப்போ தான் அவர் பலன் நமக்குள்ளாக வருது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோன் வந்து ஆண்டவரே முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போது அவன் சொன்னான், கடைசியாக சொன்னான், பரிசுத்த ஆவியானவரே ஒரே ஒரு விசை எனக்குள்ளாக வாரும்னு சொன்னோன்னே அவன் உயிரோடு இருந்தப்போ விட அவன் மரித்த போது எல்லாத்தையும் வதம் பண்ணான் பாருங்கள். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்விற்குள் வரும்போது நீங்கள் உங்கள் மாம்சீக பலத்தில் அடையாத, சாதிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க ஒருவேளை முடிந்தது, வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான், இந்த ரிப்போர்ட் டாக்டர் கொடுத்துட்டாங்க, பேங்க்கில் இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, பிஸ்னஸில் சொல்லிட்டாங்க, என்னை வந்து வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு வெற்றியின் வாசலை திறந்து வைப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் திறந்தது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே, அதற்காக நன்றி ராஜா. இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கேன் என்று சொன்னதையுமே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get connected with us and God bless you.